ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான ஒரு கேம் பிளே. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ். ஐஸ் அப்படின்னா கண்ணு கிடையாது கைஸ். நம்ம மாற்றி சொல்கிறோம். ஐஸ்னால் கண்ணு. ஸோ அதை வச்சு ஒரு கேம் வந்திருக்கு. என்ன இது, இப்போ கேமுக்கும் அந்த பேருக்கும் ஒரு சம்மந்தமும் இருக்க மாட்டேங்குது, என்னன்னே தெரில. சரி, அதை விட்டு தருங்க. இப்போ நம்ம நீங்கள் அந்த கேம் தான் விளாட போகிறோம். ஸோ தரமாக விளாடலாம். இப்போது மல்டிப்ளேயர் இருக்குது. மல்டிப்ளேயரை நம்ம ஃப்ரெண்டு கூட இன்னொரு நாள் நம்ம போட்டுக்கலாம். இப்போதைக்கு நம்ம போட்டுக்கலாம். கைஸ், இங்கே பாருங்களேன், நார்மலு, ஹார்டு, ஈஸி, அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கைஸ். இப்போ இப்போதைக்கு நம்ம நார்மலே போட்டு விளாடலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக யாருமே என்னை அவ்வளோவா இது பார்க்க மாட்டேங்காங்க. வீடியோஸ் நிறைய பார்க்க மாட்டேங்காங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க கைஸ். அதுதான் நம்மளுக்கு நல்லதாக இருக்கும். சரி கைஸ், விளான்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இங்கே ஒரு காயின் இருக்குது. மொத்தமே 20 காயின்ஸ் நம்ம சேர்க்கணும். ஓகே, இந்த கேம் முன்னாடியே விளையாடிருக்கேன். ஆனாலும் நம்மளுக்கு அப்பப்போ மறதி இருக்கனால நம்ம மறந்துடும். அதனால் அப்பப்போ எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் நம்மளுக்கு நல்லது தான் கைஸ். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேராக போயிட்டுருக்கோம். இது என்னது? இது கண். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த கண்ணை வச்சு எங்கேயா வருதான்னு பார்த்து நம்ம போகலாம். இப்போது நம்ம ஆப்போசிட்டில் வந்தால் நான் போகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அது இப்போ எங்கே இருக்குது, நம்ம இப்படி அங்கே போனால் நம்மளுக்கு ஆபத்து, இங்கே போவோம் அப்படின்னு. ஸோ இப்போ மேலே போகுது. ஸோ நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு போகிறது நம்மளுக்கு நல்லது. ஃபஸ்ட்டு இங்கே என்னெல்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்துட்டு அதை போகலாம். இது என்னது கைஸ்? இது மறந்து போச்சு கைஸ். அந்த வெட்டுறது எதுக்கு உள்ளது? இந்த ரூமில் பார்த்தா எதுவுமே இல்லை. இந்த கண்ணு மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்போது இந்த ரூமுக்கு வரல. ஓகே. இங்கே 2 பேக் கிடச்சிருக்கு. இங்கே ஓகே, செட்டாக போகுது கைஸ். சரி, இப்போ நம்ம இந்த ரூமுக்கு பார்த்தோம். ஸோ அதனால் நம்ம நேராக இங்கே தான் இருக்கான்னு பார்த்து இங்கே காயின் இல்லை. ஸோ அதே போல் கண்ணை தூக்கியாச்சு. இங்கே ஒரு கண் இருக்குது கைஸ். ஓகே, செட்டு கைஸ். இப்போ போகலாம். ரன்னா? பேய் வருதா? அம்மா, நான் யோசிக்க, என்னடா ரன்னா என்னது, எதுக்கு காணிக்கிறாங்க ரன்னுன்னு. நான் ஸ்டார்டிங் ரன் காணிக்கும் பேய் வருது போல, அதான் ஓட சொல்கிறானோ பார்த்தா கரெக்டாக அதே மாதிரி தான். ஸோ ஓகே, டன். இப்போ நம்ம இப்போதைக்கு இங்கே தான் இருக்குது. நில்லுங்க பார்ப்போம். ஒரு நிமிஷம் டப்புன்னு பாத்ரூம் முடிச்சிடுவோம். இல்லை வேணாம், பார்க்குங்க. என்னமா ஏன் பார்க்கணும்? வெயிட் பண்ணு. நம்ம தான் அப்படியா இப்போ செட்டு கீழே மேலே போயிட்டுருக்கேன். நம்ம கீழே நல்லா இருக்கும் சொல்லிட்டு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு பேக்கில் போட்டுரு அப்படியே கிளம்பிக்கிட்டே இருக்கணும் கைஸ். இப்போ நம்ம இப்போதைக்கு நம்ம 7 காயினை நம்ம சேர்த்துருக்கோம். 7 காயின் பேக்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போதைக்கு 8 ஆகிட்டு. இப்போது அப்படியே போகலாம். இதே என்ன எலி இப்படி ஓடி வருது? என்னடா கைஸ், 2 எலியாக இருக்குது. சரி, ஏதோ ஒன்று. ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு 9 அண்ணா சார்ந்து கிடச்சிட்டு. இப்போது நம்ம போய்க்கு வருதோ வரான்னு நினைக்கேன். சரி கைஸ், எனக்கு இந்த பேயோட பேர் எனக்கு சத்தியமாக தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணி பாருங்கள். நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இங்கே நம்ம இப்போ 10 அண்ணா கிடச்சிட்டு. இப்போ 11 12 கிடச்சிரும். 13வது பேங்க் இங்கே போவேன். 13 கிடச்சிட்டு கைஸ். லக்கு கைஸ், எனக்கு பயங்கரமான லக்கு. சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்க ஒரு இடத்துலையும் காயின் பேக் மாட்ட மாட்டேங்குது. நம்ம நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்க்கணும். எப்போயாச்சும் ரேராக தான் நம்மளுக்கு காயின் பேக் கிடைக்கும். சரி, இந்த ரூமில் இருக்குது வாய்ப்புண்டா. இருக்குது. கரெக்டாக மாட்டுது பார்த்தீங்களா? சரி, இங்கே கீழே தான் இருக்கான்னு பார்த்தேன். கீழே ஒன்றுமே இல்லை. இப்போ நம்மள்ட்ட 6 அண்ணா இருக்குது கண். ஓகே, இந்த ரூம் அங்கே பார்த்தா முட்டு சந்து. சரி, இங்கே எதுவும் கிடைக்க மாட்டேங்குது கைஸ், ஏன் தெரியலையே. என்ன பாருங்க கைஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் எலியாக தான் இருக்குது. என்ன கைஸ், வந்த இடத்துக்கே திருப்பி வரோம். இங்கே ஒரு பேக் பாருங்க, தூக்கியாச்சு.
இங்கே எதாவது இருக்கா பைப்பில்? ஒன்றும் இல்லை. சரி அப்படி நம்ம போயிடலாம். எலி நம்ம கூட வருது பாருங்க. அம்மா ஆப்போசிட்டில் ஒரு எலி போகுது. ரன்னு எங்கே வருதுன்னு தெரியலையே. சிச்சோ பயமாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் மாட்டிட்டேன்னு தான் நினச்சேன், ஆனால் மாட்டலை. நம்ம தப்பிச்சிட்டோம் எப்படியோ. ரன்னு திரும்பியும் காணிக்குது கைஸ். சரி பார்த்துக்கலாம், எப்படியோ நம்ம தானே, நம்ம தான் என்னாக்குமா நம்ம தான் சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும். 16 ரன்னும் இப்போ 16 பேக்ஸ் இப்போ என்கிட்ட இருக்குது. நம்ம 4 இப்போ நம்மளுக்கு வேணும். 4 கிடச்சின்னு வச்சுக்கோங்களேன், கேமே முடிச்சிடலாம். ஓ கைஸ் இப்போ நம்ம அண்டர் கிரவுண்டில் தான் வந்துட்டுருக்கு, கவனமாக இருக்கணும். சரி கைஸ், உங்கள் கண்ணில் ஏதாவது பேகு பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அம்மா அது வந்துட்டு அது எப்படி வந்து பார்த்தீங்களா? சரி உங்கள் கண்ணில் இப்போ இந்த இடத்துல எங்கேயாவது வந்து இப்போ இல்லை, இப்போ நான் பார்க்காத இடத்துல நீங்கள் எதாவது பேக் எதாவது பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இங்கெல்லாம் இருந்திருக்கு போல் அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ அவ்வளோதான், ஒரு வழியாக இந்த ரூமை தேடிட்டு இருந்தேன், கண்டுபிடிச்சி வந்தாச்சு. ஓகே, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் மேப் போல் இருக்குது. சரி இப்போ நான் வந்து பேய் வந்து இப்போ மேலே போயிட்டுருக்கு. நம்ம இப்போ மேலே தான் போகணும்னு நினைக்கேன். இல்லை போகணும், மேலே தான் போகணும். இங்கே எங்கேயாவது எதாவது கிடக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். பார்க்கலாம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். திரும்பியும் இங்கே தான் வரேன். 3-4 டைம் இங்கே வந்திருக்காங்க இதே இடத்துக்கு. ஒரு இது மாதிரியே இருக்குது. அது என்னது, ஏதாவது சொல்லணுன்றது மாதிரி போச்சா. சரி ஏதோ ஒன்று, அது டப்புன்னு இது தொண்டை வரைக்கும் வருது, அப்புறம் வாயில் வர மாட்டேங்குது. சரி விட்டுதுங்க. 16 கைஸ், 4 தான் கிடைக்க மாட்டேங்குது. 16 20 கிடைக்குது, 4 பேக் தான். ஸோ இப்போதைக்கு மேலே போவோம். மேலே தான் அவன் நிற்கா. இதான் நம்ம சான்ஸ். நம்ம சான்ஸில் எப்படி இருந்தாலும் நம்ம அடி வாங்குறதுக்கு மிச்சம். ஏன்னா மேலே தான் இருக்கோம். வெயிட் பண்ணுங்க, கீழே வர வெயிட் பண்ணுங்க. பொறுமையாக அப்படி போவோம். பார்த்தாச்சு. ஓடு. அப்பா கைஸ் ஒரு வழியாக வந்துட்டோம். பக்குன்னு ஆகிட்டு ஒரு செகண்டில். நம்ம அதே கேப் யூஸ் பண்ணி மேலே போயிடுவோம். ஓகே, இங்கே ஒரு பேக்கெட் இருக்குது, போட்டுங்க கைஸ். 17 கிடச்சிட்டு. ஓகே கைஸ், நீ 3 தான் கைஸ். இங்கே ஏதாவது ஒன்று கடை டப்புன்னு கடை. கக்கூஸ்கெலாம் விளாண்டாக்கி பாருங்க. 18, இனி 2 தான். 18 தானே? அப்போது இனி 2 தான். நீ 1 தான். செட்டாக முடிச்சு விடலாம். இல்லைங்க, இதில் இந்த ஐயோட இது வரும், வெயிட் பண்ணுங்க. இங்கே எதுவும் இல்லை, வந்துடுச்சு, பிரிண்ட் வந்துட்டு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து எதாவது போய் எங்கேயா இருக்கான்னு பார்த்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் சுற்றிட்டுருக்கு. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக தேடி வீட்டுக்கு போக முடியுமோ, எவ்வளோ சீக்கிரமாக இந்த கேமை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து முடிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணிக்கணும். 1 தான். அவ்வளோதான் கைஸ், கிடச்சிட்டு. நீங்கள் வந்து நேராக எக்ஸிட் டோர்கிட்ட தான் போகணும். ஓகே கிடச்சிட்டு. இந்த நேரம் பார்த்தா பேய் வருமா? ஐயோம்மா பயந்துட்டேங்க. சின்ன கைஸ் இது எப்படி இருக்குதுன்னு. சரி பரவாயில்ல, நீங்கள் வந்து கிடச்சிட்டு எப்படியோ சான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டார்ட் பண்ண. ஓடு. பேய் வந்துடாதா? வரல ஓட்டு. இதான் கைஸ் நம்மளுக்கு கரெக்டான சான்ஸு. ஃபைண்ட் த எக்ஸிட் அண்ட் எஸ்கேப். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்குமா நம்ம தான். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ளுகிறேன். உங்களிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஷாருக். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். டாட்டா பை, see you again. ஸோ கைஸ், தயவு செஞ்சு என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் எங்களால் மேலே வர முடியும். உங்கள் மேலே தான் நான் நம்பிக்கையில் இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு என்னை சப்போர்ட் பண்ணிடுங்க. சப்போர்ட் பண்ணால் நானும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். டெய்லி சேர்ஃபுல்லாக நான் வந்து வீடியோ போடுறதுக்கும் தயங்காமல் வீடியோ போடுவேன். அவ்வளோதான்.
சரி கைஸ், அடுத்த வீடியோ நம்ம வந்து ஷார்ப்பாக கடன்னு இறக்குவோம், டெய்லி இறக்குவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சில வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா என் வாய்ஸ்